மாநில உரிமை இருந்தால்தான் நமக்கான வரி பகிர்வை நாம் கேட்டு பெற முடியும். நமக்கான வரியை நாமே உருவாக்க முடியும். மாநில அங்கீகாரம் இருந்தால்தான் காவல்துறைக்கென்று அதிகாரங்கள் கூடும். எல்லாவற்றையும் கண்ணகத்தை ஒன்றிய அரசு வைத்துக் கொண்டு எந்த அதிகாரமும் மற்ற ஒரு பொம்மை அரசாங்கத்தை, நிலைய அரசாங்கத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்வார்கள். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல 10,000 கோடியை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். நாங்கள் புதிய திட்டங்களை சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். அதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறோம். வேலைவாய்ப்பை ஏற்படுத்த நாங்கள் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. எதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க? அவர்களும் அவர்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்ப்பதற்கு ஒதுக்கி இருக்கார்கள். உரிய ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, என்ன வேலைகள் நடத்தி முடிக்கப்பட்டது என்று இதுவரை இவர்கள் அறிவித்ததுண்டா? அப்ப அவர்களுடைய நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்வதல்ல. எப்படியேனும் உங்களை ஏமாற்றி அதிகாரத்தில் இருந்து அந்த அதிகாரத்தை சுவைத்து தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வது மட்டும்தான். கடல் சார்ந்து இருக்கின்ற பகுதி ஒவ்வொரு முறை புயல் மழை வரும் பொழுதும் பாதிக்கப்படக்கூடிய மாநிலம் இந்த புதுச்சேரி மாநிலம். இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு தனியாக பேரிடர் மீட்பு குழுவென்றோ இந்த மாநில அரசாங்கத்திற்கு தேவைப்படும் பொழுது அந்த தொகையை இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா? கொடுக்கல. மாறாக அவர்கள் இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் நிதி ஒதுக்க முடியும் என்று அவர்கள் எவ்வளவு ஒதுக்குறாங்களோ அதைத்தான் நாம வாங்கிக்கணும். இந்த நாட்டில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நம் பிள்ளைகளுக்கு நாம் எந்த பொருளை வாங்கி கொடுக்கணும் கனவு வந்தாலும் அதை பக்கத்து வீட்டுக்கான முடிவு பண்ணா எப்படி அவமானமாக இருக்குமோ அதுபோலதான் நமக்கான உரிமைகளை பெறுவதற்கு, நமக்கான நிதி பங்கீட்டை நாம் ஒதுக்கிக் கொள்வதற்கு நாம் மத்திய அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்தை நம்பி இருக்க வேண்டிய சூழல். அப்ப அதற்கெல்லாம் மாற்று மாநில உரிமையை நாம் பெறுவது. அந்த மாநில உரிமையை இந்த பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது காங்கிரஸோ இவர்கள் மத்தியில் பேசுகின்ற அவர்கள் கொடுப்பார்களா? இந்த புதுச்சேரி மாநிலத்தை போலவே யூனியன் பிரதேசமாக இருக்கிற சுற்றுலாவை மேம்பட்ட வெளிநாட்டு பயணிகள் அங்குதான் அதிகமாக வர்றாங்க சுற்றுலாவுக்கு. ஆனால் புதுச்சேரிக்கு அப்படி ஏன் வரல? ஏனால் உள்கட்டமைப்பு, இங்க இருக்கிற உள்கட்டமைப்பு வசதிகள் சரியாக இல்லை. உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு ஒதுக்குகின்ற நிதியை இவர்கள் சரியாக முறையாக செலவு செய்வதில்லை. எல்லாத்திலையும் லஞ்சம், ஊழல், முறைகேடு. இப்படி லஞ்சம், ஊழல், முறைகேட்டில் ஊறி போயவர்கள் கடைசியாக உங்களுக்கு வாக்குக்கு காசு கொடுத்து அந்த வாக்கை பறித்துவிட்டு அதிகாரத்திற்கு போனால் இதையெல்லாம் எப்படி சரி செய்வார்கள் என்று நீங்கள் தான் சிந்தித்து பார்க்கணும். நமக்கு இலவசங்கள் கொடுப்பார்கள், சலுகை கொடுப்பார்கள், போனஸ் கொடுப்பார்கள், நல்ல வாழ்க்கையை, நல்ல கல்வியை, நல்ல மருத்துவத்தை, தரமான குடிநீரை, நல்ல சாலையை, போக்குவரத்து நெரிசல் இல்லாத சாலையை இவர்களால் கொடுக்க முடியுமா? கொடுத்திருக்கிறார்களா? கொடுக்க மாட்டார்கள். 75 ஆண்டு காலம் நாம் விடுதலை பெற்ற இந்திய தேசத்தில் வாழ்கிறோம் என்று பேசுகிறோம். ஆனாலும் நாம் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு அடிமையாகத்தான் வாழ்கிறோம். மாற்று இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில இருக்கிறது. இன்னைக்கு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிகள் அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். கூட்டணியில் இருந்தாலும் நம்முடைய மாநில உரிமை அவர்களால் பெற முடியாது. அதே போல மாற்றி வரக்கூடிய அடுத்த எதிரில் நாங்க தான் இருக்கோம், நாங்கள் தான் வலுவான எதிர்கட்சி என்று பேசுற காங்கிரஸ் கூட்டணி, அவர்கள் அதற்கு முன்பாக 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். அவர்கள் அதை சரி செய்தார்களா? மாநிலத்துக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தார்களா? பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வந்தாலும் சரி, காங்கிரஸ் கூட்டணி கட்சி வந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒரே நிலைப்பாடுதான். புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டார்கள். அதை நாம் தான் போராடி பெற வேண்டும். இந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட புதிய வேலை வாய்ப்புகளை வெளிநாட்டு பன்னாட்டு முதலாளிகள் அவர்கள் தான் கொடுப்பார்கள் என்றால் அரசுடைய வேலை இல்லை. அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தாது, அரசு பள்ளியில் கல்வியை கற்றுக் கொடுக்காது, அரசு மருத்துவத்தை சரியாக பார்க்காது, அரசு மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யாது. எல்லாவற்றிலும் தனியார், போக்குவரத்து துறை தனியார், போக்குவரத்து இதுவும் தனியார் மயம். இப்படி எல்லாமே தனியார் மயத்துக்கு போய்விட்டால், ஹார்பர் துறைமுகங்கள் கட்டுவது தனியாருக்கு, எல்லாமே தனியாருக்கு போய்விட்டால் அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு இந்த நிலப்பரப்பை, இந்திய நிலப்பரப்பை வெளிநாட்டு பன்னாட்டு முதலாளிகளுக்கு கூறு போட்டு ஏலத்திற்கு விற்பது போல விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வலிமை சேர்க்கணும். இந்த ஒரு கையங்களவு இடம்தான் நம்மளிடத்திலே உள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியை தாண்டி தமிழர்களுக்கு என்று சொல்லும் அளவிற்கு இடமில்லை. இந்த இடத்தை மறுபடியும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் விட்டு தீர்த்து விடுவார்கள்.
தென்னாட்டு நிறுவனங்களுக்கு எழுதி கொடுத்து விடுவார்கள். நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்களா? வெளிநாட்டு நிறுவனங்கள் வருது. வட மாநிலத்தோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. இங்க தமிழ்நாடு புதுச்சேரியில அதிகமாக வடவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்ப நமக்கான பொருளாதாரம், நமக்கான வேலை வாய்ப்பு, நமக்கு என்ன கொடுப்பார்கள்? இதுவரை இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா? வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுத்திருக்கிறார்களா? எதையுமே இவர்கள் கொடுக்க மாட்டார்கள். வாக்குறுதிகள் மட்டும் தேன் வந்து காதுநிலைங்கிற மாதிரி தேனா அள்ளி ஊற்றுவார்கள். வாக்குறுதியை நிறைய சொல்லுவாங்க. நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்துட்டு அதை பண்ணிடுவோம். புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூர் தேசம் போன்று மாற்றி விடுவோம். இந்த புதுச்சேரி மாநிலத்தில் சிங்கப்பூர்ல இருப்பது போல தொழிற்சாலைகளை நாங்கள் மேம்படுத்திடுவோம், சாலைகளை மேம்படுத்திடுவோம், நீர் வடிகால்களை மேம்படுத்திடுவோம் சொல்வார்கள். செய்திருக்கிறார்களா? ஆனால் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் ஒரு கனவோடு நிற்கிறோம். இந்த மாநிலத்தை இந்த பலம் கொள்கின்ற மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற கனவோடு நிற்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், அதன் கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்வு, அதிலிருந்து பொருளாதாரம், அதிலிருந்து நல்ல வாழ்க்கை. நாங்கள் இப்படி ஒரு கனவை வைத்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் அவர்கள் கனவை நினைவாக்க, அவர்கள் பணம் சம்பாதிக்கத்தான் இந்த களத்தில் நிற்கிறார்கள். நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று பாருங்கள். எல்லாமே கல்வி ஒன்றிய அரசு கையில இருக்கு, மருத்துவம் ஒன்றிய அரசு கையில இருக்குது, போக்குவரத்து ஒன்றிய அரசு கையில இருக்கு, காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஒன்றிய அரசு கையில இருக்கு. அப்புறம் எதற்கு முதலமைச்சர்கள், எதற்கு இங்கே அமைச்சர்கள் இந்த மாநிலத்திற்கு என்று, எதற்கு இந்த அதிகாரம், எதற்கு அவர்களுக்கு சம்பளம், அதற்கு சாத்தியப்படுத்துவதற்கு அதிகாரிகள் இருந்தாலே போதுமே. அப்ப அதிகாரிகளை தாண்டி இங்கு முதலமைச்சருக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கிறதா? அதிகமான வலு இருக்கிறதா? இல்ல அவருக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? எதுவுமே இல்லை. எல்லாமே மத்திய அரசு கையில தான் இருக்கும். மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. அந்த பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் எடுத்த முயற்சி இதுவரை யாராவது பேச முடியுமா? மருத்துவம் மத்திய பட்டியலுக்கு போயிருச்சு, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு இதுவரை இவர்கள் எடுத்த முயற்சி ஏதாவது ஒன்று உண்டா? எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் அவர்கள் இடத்துல கொடுத்துட்டு அவர்களிடம் அடிமையாக கை கட்டி நின்று நம் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம இன்னைக்கு இருக்கிறோம். இதை மாற்றணும். சுற்றுலா மையத்தை மேம்படுத்தணும்னா சிங்கப்பூருங்கிற தேசத்தை எப்படி அங்கு லீ குவான் யூ மேம்படுத்தினாரோ, எங்கு எந்த நாட்டு இளைஞருக்கும் அங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு உருவாக்கினாரோ, அப்படி புதுச்சேரி மாநிலத்தை இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுங்க. யார் யாருக்கோ வாக்கை செலுத்தி பார்த்தாச்சு, மாறும் என்று மாறும், இந்த மாதிரி மாறும், அடுத்த 5 ஆண்டு மாறும், அடுத்த 5 ஆண்டு மாறும் என்று மாற்றத்தை நம்பி நின்ற மக்கள், ஏமாற்றத்தை மட்டும் பரிசாக பெற்ற மக்கள், இந்த ஒரு முறை மாற்று விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். எங்கள் கட்சியில், நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் ஆணுக்கு பெண் சமம் என்று 28 தொகுதிகளில் 14 பெண்கள் 14 ஆண்களை களத்தில் நிற்கிறோம். பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து பெண்களை அதிகார மையப்படுத்தினால்தான் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு பெண்களே தீர்வு காண முடியும். இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் இவ்வளவு அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் பெண்கள் அதிகாரத்தில் இல்ல. அந்த அதிகாரத்தை கொடுக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் நெஞ்சை நிமித்தி தோளை தூக்கி காலரை தூக்கி விட்டு சொல்வோம், பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த பூமி பந்திலேயே எங்களை தாண்டி யாராவது கொடுத்திருக்கிறார்களா? அப்படி கொடுக்கிறதுக்கு அவர்களுக்கு மனம் வருமா? வராது. ஏனென்றால் பெண்கள் நான் அடிமை, அவர்கள் அடிமையாகத்தான் இருக்கணும். இப்படி அவருடைய சிந்தனை மாறி போயிருக்குது. ஆனால் பெண்கள் அரசியல் குரல வீட்டை நிர்வகிக்க தெரிந்த பெண்ணால் இந்த நாட்டை நிர்வகிக்க முடியாதா? அப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்களிடத்திலிருந்து தொடங்குங்கள். மாற்றம் எப்போது வரும் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். மாற்றத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த புதுச்சேரி நிலத்திலிருந்து நீங்கள் தொடங்குங்கள். கட்டாயம் மாற்றம் நிகழும். மாற்றத்தை விரும்பும் மக்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களுடைய வெற்றி உங்களின் வெற்றி, இந்த மக்களின் வெற்றி, இங்கு படிக்கின்ற மாணவர்களுடைய வெற்றி, இங்கு வேலைக்கு ஏங்கி காத்திருக்கின்ற இளைஞர்களுடைய வெற்றி. நாங்கள் வெற்றி பெற்றால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்த தொழிற்சாலைகளில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். இங்கு விவசாயம் அரசு பணி என்று சொன்னால் கிண்டல் பண்றான், கேலி பண்றான், நக்கல் பண்றான், நையாண்டி பண்றான். விவசாயம் ஏன் செய்யக்கூடாது? படித்தவர்கள் விவசாயம் செய்யக்கூடாதா? பல தொழில்நுட்ப புரட்சிகளை ஏற்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துகிறோம் என்று இந்த இந்திய அரசாங்கங்கள் 75 ஆண்டு காலமாக நம் காதில் பூசுத்துகிறார்களே, விவசாயத்தை மேம்படுத்துவோம் என்று பேசுகிறார்களே. அப்ப அவர்கள் செய்தது என்ன? விவசாயம் ஏன் அரசு பணியா மாறக்கூடாது? ஏன் அதை கேவலமா பார்க்கணும்? ஒரு நிறுவனம் செல்போன் தயாரிக்கலாம்,
ஒரு நிறுவனம் கார் தயாரிக்கலாம், ஒரு நிறுவனம் செல்போன் உதிரி பாகங்கள், கார் பாகங்கள் எல்லாத்தையும் தயாரிக்கலாம். அங்கு நம் பிள்ளைகள் வேலை செய்யலாம். ஆனால் அடிப்படை தேவையான சோத்தை விளைவிக்கின்ற விவசாயி, அந்த விவசாயத்தை நாம் பார்க்க கூடாது என்பது எப்படி ஒரு அவமானகரமான வேலையாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள். இதை மாற்றுவதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்திதான் ஆக வேண்டும். விவசாயமும் ஆடு மாடு மேய்த்தலும் இவர்களுக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. ஆண்டொன்றுக்கு பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. அந்த 3 லட்சம் கோடி வருவாயை அரசாங்கம் தன்னகத்தை வைத்திருந்து நாட்டு மக்களுடைய நலத்திட்டத்திற்கு அவர்கள் பட்ஜெட் போட்டா நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ செய்யலாம். பள்ளி கல்வியை இலவசமா கொடுக்கலாம், மருத்துவத்தை இலவசமா கொடுக்கலாம், குடிநீரை இலவசமா கொடுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு சாராய பொருளாதாரத்திலையும் மற்ற பொருளாதாரத்திலையும் காசை எடுத்து உலக வங்கிகள்கிட்ட கடன் வாங்கி, ஒன்றிய அரசு கிட்ட கடன் வாங்கி இலவசங்கள் அறிவிப்பதன் மூலியமா எந்த பயனும் இல்லையே. 75 ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்னையுமே எதை மாற்றி இருக்கிறீர்கள்? ஒண்ணுமே நீங்க மாத்தலையே. இன்னைக்கும் நாங்கள் கூலி தொழிலாளியாக இருக்கிறவர்கள் கூலி தொழிலாளியாக தான் இருக்கிறாங்க. இங்க மாணவர்கள் கல்விக்கு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். இளைஞன் வேலை வாய்ப்புக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கான். வேலை கிடைக்காம சொமேட்டோ ஸ்விக்கில வண்டி ஓட்டிக்கிட்டு வைத்தையாவது கழுவணும்னு அவன் கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். அப்ப தன்மானமிக்க வாழ்வை எப்பொழுது தருவீர்கள்? நாங்கள் வந்தால் தருவோம். நாங்கள் வந்தால் இந்த வாழ்க்கை முறை அப்படியே மாறும். இன்னைக்கு இருக்கிற இயற்கை சூழலில் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்கு வாழ முடியுமா? நீர் நஞ்சாயிருச்சு. நிலத்தடி நீரை நஞ்சாக்கி விட்டார்கள். காற்றை மாசுபடுத்தி விட்டார்கள். மலைகளை உடைத்து விட்டு விட்டார்கள். ஆற்று மணலை திருடி தின்னு விட்டார்கள். எங்களுடைய கனிம வளங்களை சுரண்டி கொளுத்து தின்று விட்டார்கள். ஆனால் நமக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழுகின்ற பூமியாக இதை விட்டுவிட்டு செல்ல போகிறோமா? அல்லது இந்த பூமியை இவர்களோடு சேர்ந்து நாமும் அழித்து விட்டு போக போகிறோமா என்று நீங்கள் சிந்தியுங்க. இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிற இந்த மாநிலம் மின்சாரத்தில் தன்னிறைவு அடைஞ்சிருக்குதா? மின்சாரம் ஆண்டொன்றுக்கு 165 மெகாவாட் இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவைப்படுது. அதில் புதுச்சேரி மாநிலம் உற்பத்தி செய்கின்ற மின் அளவு எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 32 மெகாவாட். 32 மெகாவாட் போக மீதி 130 மெகாவாட்டை வெளி மாநிலத்தில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து, ஆந்திராவில் இருந்து இந்த மின்சாரத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மின்சாரத்தை கூட உற்பத்தி செய்கின்ற அதிகாரம், மின்சாரத்தை உற்பத்தி செய்வது கூட இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தை நாம் என்ன என்று சொல்வது? எத்தனையோ வழி இருக்குது. நாங்கள் சொல்றோம், நாங்கள் வந்தால் மின்சார தேவையில தன்னிறைவடைவோம். எப்படிப்பட்ட தன்னிறைவு? அணு மின் நிலையங்களோ அனல் மின் நிலையங்களோ அப்படி இல்லை. இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, நிலத்தை நஞ்சாக்காம காற்றாலை மின்சாரங்கள், சூரிய ஒளி மின்சாரம் என்று மின்சாரத்தில் தன்னிறைவடைவோம். மின்சாரத்தில் தன்னிறைவு அடைவது போல எல்லா தொழில் வளர்ச்சிகளிலையும் தன்னிறைவு பெற்று தன்மானமிக்க வாழ்வை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் கொடுப்போம். எங்களுக்கு இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய, புதுச்சேரி மாநிலத்தில் போட்டியிடக்கூடிய அத்தனை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் ஏற்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கட்டாய மாற்றம் நிகழும். பிரபாகரன் பெயரை சொல்லி மீசையை முறுக்கு. தமிழ் தேசியம் வெல்வதே நம் இலக்கு. அதுக்கு புதுச்சேரி மாநிலமே முதல் துவக்கு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே என்னுடைய பேரன்புமிக்க பெற்றோர்களும் உயிர்க்கணிய என் உடன் பிறந்தார்களும் இதை கவனிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் பேசுவது, உழைப்பதெல்லாம் உங்களுக்காகத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிக்கிறது அரசாக இருக்கிறது. பிறப்புச் சான்றிதழிலிருந்து இறப்புச் சான்றிதழ் பெறுகிற வரை எல்லா முடிவையும் எடுப்பது அரசாக இருக்கிறது. என்ன படிக்க வேண்டும், என்ன வேலைக்கு செல்ல வேண்டும், அவர் என்ன சம்பளம் வாங்க வேண்டும், அந்த வேலையை எந்த இடத்திலிருந்து பார்க்க வேண்டும், அதை முடிவெடுப்பதும் அரசுதான். எல்லாவற்றையும், இந்த கோயிலில் பூஜை நடக்க வேண்டும், இதில் குடமுழுக்கு நடக்க வேண்டும், இதில் நடக்கக்கூடாது,
இந்த தெருவில் நீ போக வேண்டும், இங்கே போகக்கூடாது, இப்படி எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது அரசாக இருக்கிறது. எல்லாவற்றையும். அப்போ விதிக்கிற பர்பஸை என்ன விளைவிக்க வேண்டும், படிக்கிற பாட புத்தகம் என்ன விளைவிக்க வேண்டும், இது எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது அரசாகத்தான் இருக்கிறது. ஒரு பொருளுக்கு என்ன வரி விதிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார்? அரசுதான். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்கலம் இத்தனை மணிக்கு ஏவ வேண்டும், விண்கலத்தை ஏவுகிறவர்கள் விஞ்ஞானியா இருக்கலாம், ஆனால் இத்தனை மணிக்கு ஏவ வேண்டும் என்று முடிவெடுப்பவன் அரசு. இப்படி எல்லாவற்றையுமே முடிவெடுக்கிறது அரசாக இருக்கிறது. அப்போ அந்த அரசை முடிவெடுப்பது, அந்த அரசை தீர்மானிப்பது எது? இயல். ஒரு இயல், உயிரியல், அறிவியல், புவியியல், இயற்பியல் போல ஒரு இயல். அந்த இயல் தான் அரசியல். அப்ப ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தீர்மானிக்கிறது அரசியல் தான். அதைத்தான் அரிஸ்டாட்டில் சொல்கிறான், நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றாலும் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறார். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் என்கிறார். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் லெனின். அப்படி பார்த்தால் நமக்கான அரசியலை நாம் தான் செய்ய வேண்டும். ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி ஒரு நல்ல ஆட்சியை செய்வதுதான் அந்த நாட்டு குடிகளின் ஆகப்பெரிய கடமை. அவர்கள் பெற்ற கல்வியின் பயன் என்ன? அவர்கள் பெற்ற அறிவின் பயன் என்ன? அந்த நாட்டில் நல்ல அரசியல், நல்ல ஆட்சி அமைய செய்வதற்குத்தான் அந்த கல்வி பயன்பட வேண்டும். ஒரு நல்ல அரசியலும் நல்ல ஆட்சியும் அமைந்து விட்டால் அந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராட வேண்டிய தேவை இருக்காது. முறையிட்டு மனு கொடுத்து மன்றாட வேண்டிய தேவை இருக்காது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா? நல்ல மருத்துவம் இருக்குமா? நல்ல கல்வி இருக்குமா? நல்ல குடிநீர் கிடைக்குமா? நஞ்சில்லாத உணவு கிடைக்குமா? படித்தால் நம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா? தடையில்லாத மின்சாரம் கிடைக்குமா? பயணிக்க நல்ல பாதை, சரியான போக்குவரத்து கிடைக்குமா? இந்த கவலை எல்லாம் நல்ல அரசு அமைந்து விட்டால் அவசியப்படாது. கிவ விடுதலை புரட்சியாளன் சேகுவேரா, நான் எனக்கென்றோ என் மக்களுக்கென்றோ, அதாவது என் மனைவி என் பிள்ளைகளுக்கென்றோ எது ஒன்றையும் சேமிக்கவில்லை என்கிறார். அதற்கு காரணம், என் மக்களுக்கானதை என் மக்களின் அரசு தந்துவிடுங்கிறான். கியூபாவில் எப்படி சொன்னா, என் மக்களுக்கானதை, என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைகளுக்கானதை மக்களுக்கான அரசு கொடுத்து விடுங்கிறார். அப்படி இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி அல்லது ஆந்திரா, கேரளா, எந்த மாநிலம், எந்த நாடோ, அந்த நாட்டு குடிகளுக்கு தேவையானதை கொடுக்கிற ஒரு அரசை, மக்களுக்கான அரசை நிறுவுவதுதான் மக்களாட்சியின் மகத்தான செயல். அதுதான் மக்களாட்சியின் புனிதம். உங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உங்களுக்கான அரசை நிறுவ. ஐயா ரங்கசாமிக்கோ, பிஜேபியில் இருக்கவருக்கோ, அதிமுக இருக்கவருக்கோ, திமுக இருக்கவருக்கோ, காங்கிரஸில் இருக்கவருக்கோ அதிகாரத்தை கொடுக்க அல்ல. மக்களாட்சி என்பது மக்களுக்கான அதிகாரத்தை, மக்களை நிரூபிக்கிற வாய்ப்பை கொடுப்பதுதான் மக்களாட்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை நீங்கள் நிறுவியிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஆட்சியின் கீழே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, இல்லை. எந்த அடிப்படை கட்டமைப்புமே நிறைவேற்றாத நாடு நம் நாடு. ஊழல் லஞ்சமும் தேசிய மயமாக்கப்பட்ட நாடு நம் நாடு. ஒரு நாட்டில் எல்லா வளங்களும் இருந்த அந்த நாடு ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது. வறுமை, ஏழ்மை இருக்கிறது. பசி பஞ்சம் இருக்கிறது என்றால் அந்த நாட்டு மக்கள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள், பஞ்ச பராரியாக வாழ்கிறார்கள், உழைக்கும் மக்களை உணவின்றி அலைகிறார்கள் என்றால் அதுக்கு ஒன்றே ஒன்றுதான் காரணம். சகித்துக் கொள்ள முடியாத, நிர்வாகத்தில் இருக்கவே கூடாத ஊழல் லஞ்சம் இங்கே புறையோடு இருப்பதான் காரணம். அதான் காரணம். எந்த வளமும் இல்லாத சிங்கப்பூரால் வெறும் கடலமைத்து வைத்துக் கொண்டு உலகத்தரத்திற்கு முன்னேற முடிகிறது. ஒரு புதுச்சேரி அளவே உள்ள மாநிலம் என்றால் அங்கே ஊழல் லஞ்சம் இல்லை, ஒரு முறையான நிர்வாகம் இருக்கிறது. ஒரு கனவை சுமந்து வந்து என் நாடு, என் மக்கள், என் மக்களின் நலன், என் மக்களின் எதிர்காலம் என்ற
ஒரு புனித கனவை சுமந்து வந்த ஒரு புரட்சியாளன் லீ குவான் யூ வந்தான். இங்க அப்படி இல்லையே, இங்க அப்படி இல்லை. அதே கடல் தான் இங்க இருக்கு. அவன் கடல் மட்டும்தான், இங்க கடல் இருக்கு. சிறந்த சுற்றுலா தலமாக கோவா போல நம் புதுச்சேரியை மாற்ற முடியும். அதன் பொருட்டு பெரிய வருவாயை ஈட்ட முடியும். நமக்கு நிலம் இருக்கிறது. அங்கே கரும்பு, வாழை வரும், தென்னை வரும், பனை வரும், சோளம் வரும், கம்பு வரும். மாடு மேய்க்க முடியும், ஆடு மேய்க்க முடியும், கோழி வளர்க்க முடியும். ஒரு நாட்டுக்கோழி கறி எவ்வளவு? ஒரு ஆட்டுக்கறியின் கிலோ எவ்வளவு? ஒரு மாட்டின் பால் எவ்வளவு? மாட்டுக்கறியின் விலை எவ்வளவு? மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்தான் இந்தியாவை அதிக பொருள் ஈட்டுகிறது. பாலை ஏற்றுமதி செய்தான் அதிக சந்தையிலிருந்து வருவாயை பெறுகிறது. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? புதுச்சேரிக்கு, ஆந்திராவிலிருந்து. என்ன பிரச்சனை உனக்கு? மாடு வளர்க்கறதுல என்ன பிரச்சனை? தற்சார்பு வாழ்க்கை, தன்னிறைவு வாழ்க்கை, தன்மானம் மிகுந்த வாழ்க்கை எங்கே இருக்கிறது? வேளாண்மையில் தான் இருக்கிறது. அங்குதான், அங்கே உனக்கான உணவை, அங்கே உனக்கான உடை, அங்கே உனக்கான நீர், அங்கே உனக்கான பழம் எல்லாம் அங்கிருந்தே வந்தது. அங்கிருந்தே. அதுதான் தற்சார்பு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறிவிட்டாய். பிறகு எந்த ஒரு நாடு வேளாண்மை கைவிட்டு உழைப்பிலிருந்து வெளியேறுதோ அந்த நாடு உயிர் தேவையா இருக்க உணவு தேவைக்கு பெரிதொரு மாநிலத்தை, பெரிதொரு நாட்டை சார்ந்து கையேந்தும். அப்படி கையேந்தும் போது உலகில் இருக்கிற இன்னைக்கு சூழலில் போர், இப்ப அமெரிக்கா ஈரான் மீது, அதுக்கு முன்பு ஈராக் மீது, ரஷ்யா தொடுத்தது போல, இப்படி பல்வேறு நாடுகள் உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தது போல இப்படி போர்கள் வருமானால் அந்தந்த நாடுகளை அத்தியாவசிய பொருள்களுக்கு நாம் சார்ந்து நிற்கும் போது பெரும் பஞ்சத்தை எதிர்கொள்வோம். அப்போது உள்நாட்டில் கலவரம் வெடிக்கும், மக்கள் கிளர்ச்சி செய்வார்கள், போராடுவார்கள். ஏனால் உணவு தேவை என்பது உயிர் தேவை. கொரோனா நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரின் தாக்கத்தில் நாம் பட்டது தெரியாதா? அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது ஒன்றுமில்லையா? எனவே அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் அன்பு தம்பி தங்கிகள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்காக, வரலாறு தந்திருக்க வாய்ப்பாக, காலம் கையளித்திருக்கிற ஒரு கடமையாக கவனத்தில் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கிற தேர்தலில் வருகிற 9ஆம் தேதி வாக்கை செலுத்தும் போது மிக கவனமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இதுவரை வரிசையில் நின்றோம், வாக்குக்கு காசு கொடுத்தார்கள், வாங்கினோம், செலுத்தினோம் என்று இல்லை, செய்யக்கூடாது. நீங்கள் செலுத்துகிற ஒரு வாக்கில்தான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அரசு அலுவலகத்தில் இருந்த தன் படத்தை எல்லாம் எடுக்க சொல்லிவிட்டான். இங்கே முதலமைச்சர் படங்கள் இருக்குமே, அப்படி இருந்த இடத்தில் எடுக்க சொல்லிவிட்டான். எடுத்துவிட்டு என் படத்திற்கு பதிலாக உங்கள் அலுவலக மேசைக்கு எதிரே உங்கள் பிள்ளைகளின் படத்தை மாட்டி வையுங்கள், உங்கள் குழந்தைகளின் படத்தை. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வருகிற கோப்புகளில், ஃபைல்களில் கையெழுத்திடும் போது குழந்தைகள் முகத்தை பாருங்கள். உங்கள் கையெழுத்து அவர்களின் எதிர்காலத்திற்காக இருக்கும் என்றால் போடுங்கள், இல்லை என்றால் கையெழுத்திடாதீர்கள். அவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றால் போடாதீர்கள் என்றார். அதை போல என் அன்பு சொந்தங்களை, என் அருமை பெற்றோர்களை, வாக்கு செலுத்த போகும்போது சாப்பிட்டு விட்டு தான் செல்வீர்கள். தட்டிலே சாப்பாடு வர காரணமாக இருந்தவன் யார் என்பதை சிந்தியுங்கள். அது உறுதியாக உங்களுக்கு தெரியும், விவசாயி தான். அப்ப விவசாயிக்கு நன்றி உணர்வை நெஞ்சில் ஏந்தி, எண்ணத்தில் ஏந்தி செல்லுங்கள். அங்க போய் வாக்கு செலுத்தும் போது உங்கள் மகளை, உங்கள் மகனை, உங்கள் பேரனை, பேத்தியை பார்த்துவிட்டு செல்லுங்கள், அவர்கள் முகத்தை. அங்கு போய் வாக்கை செலுத்தும் போது எந்த சின்னத்துக்கு வாக்கை செலுத்தினால் நம் பிள்ளைகள், நம் பேரன் பேத்திகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று எண்ணி பார்த்து, யாருடைய வெற்றியில் நம் பிள்ளைகளுக்கான எதிர்காலம் இருக்கும் என்பதை எண்ணி பார்த்து வாக்கை செலுத்துங்கள். உணவுண்டு போன நீங்கள் நன்றியோட முதல் பெட்டியிலே விவசாயி நிற்பான், அவனை பார்த்து தொடுங்கள், நன்றி என்று தொடுங்கள், அவனை அழுத்துங்கள், எல்லாவற்றையும் மாற்றுங்கள், இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுங்கள். அவனுக்கு செலுத்துகிற வாக்கில்தான் இந்த நாட்டின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே என் அன்பு சொந்தங்களை, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை நாம் ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். ஏனென்றால் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இங்கே போட்டியிடுகிற என் தங்கை, முத்தியால்பேட்டையிலே போட்டியிடுகிற சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், சமூக செயற்பாட்டாளர் என் அன்பு தங்கை பரிதா பேகம் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். என் தங்கையின் வெற்றி உங்கள் வெற்றி. நீங்கள் இங்கே எல்லாருக்கும் தான் வாக்கு செலுத்தினீர்கள், எல்லா சின்னத்திற்கும். அவர்கள் வென்றார்கள்,
நீங்கள் தோற்றுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். இம்முறையேனும் வாக்கை செலுத்தி நீங்கள் வெல்ல பாருங்கள். விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் தங்கை பரிதா பேகம் அவர்களை வெற்றி பெற செய்து நீங்கள் வெற்றியடையுங்கள். அடுத்ததாக உப்பளம் தொகுதியிலே போட்டியிடுகிற சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் தங்கை சமூக செயற்பாட்டாளர் தேவி பிரியா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்து என் மக்களின் வெற்றியை உறுதி செய்து இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானியுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக ராஜ்பவன் தொகுதியிலே போட்டியிடுகிற சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செவிலியர் என் அன்பு தங்கை கற்பகவள்ளி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக உருளையன்பேட்டையிலே போட்டியிடுகிற என் பாசத்திற்குரிய தங்கை அழகுக்கலை வல்லுநர் அனிதா வீரப்பன் அவர்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்து இந்த நாட்டை உங்கள் வாக்கை செலுத்தி இந்த நாட்டை நல்வழியில் செலுத்துங்கள் என்று உங்கள் மகன் உங்கள் உடன் பிறந்தவன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக நெல்லித்தோப்பு தொகுதியிலே போட்டியிடுகிற என் பாசத்திற்குரிய தம்பி என் அன்பு இளவல் சிவக்குமார் அவர்களுக்கு திரைப்பட தயாரிப்பாளர் என்னுடைய ஆருயிர் இளவல் நீண்ட காலமாக நானும் அவரும் உறவில் மட்டுமல்ல கொள்கையிலும் உறவாக இருக்கிற அண்ணனும் தம்பி அவருக்கு சிவக்குமார் அவர்களுக்கு இந்த நிலத்திலே விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். லாஸ்பேட்டை தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை ஜெயசித்ரா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் உரிமையோடும் உறவோடும் உணர்வோடும் அன்போடும் வேண்டுகிறேன். உங்கள் பிள்ளைகள் இங்கே நிற்பது கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நோக்கம் அல்ல. கூட்டணி வைத்து இவர்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் கொள்ளையடித்து தவிர செய்தது என்ன? அதை தடுக்க யார்? அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் தனித்துவத்தோடு உயர்ந்த தத்துவத்தோடு களத்தில் நிற்கிறோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தங்கைகளும் தம்பிகளும் வெல்க வெல்க வெல்க, நாம் தமிழர்.